அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார்சாமி. 25வது வருஷம் செலிப்ரேஷனில் 6வது பேட்சில் இன்றைக்கி நம்ம யாரை அறிமுகப்படுத்துகிறோன்னா ஞானசுந்தரியை அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா பஞ்சகாவிய விளக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். பாருங்கள், எவ்வளோ ஒரு விஷயத்தை நம்ம தேடிட்டு இருக்கோம். அது எங்கே எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். அவங்க ஞானசுந்தரி அவங்க பிஸ்னஸை பற்றி இங்கே வந்து பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஞானசுந்தரி. நான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என்னோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா லூக்கா ரீட்டைல் பிரைவேட் லிமிடெட். என்னோட பிராண்ட் நேம் வந்து சோல் ஆர்டிஷன்ற பிராண்ட் நேம் கீழே நாங்கள் வந்து பொட்லி பேக்ஸ் ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். பேசிக்காக நான் வந்து எம்எஸ்சி எம்ஃபில் நியூட்ரிஷனிஸ்ட். ஜாப் போகணுன்றதை விட பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நாங்கள் டிசைட் பண்ணி வச்சுருந்ததே. பிஸ்னஸ் பண்ணுறதுனாலும் கிட்ஸ்க்கு எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, ஃபேமிலியை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக என் ஹஸ்பண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து சரி கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகணும்னு வெயிட் பண்ணேன். ஒன்ஸ் என் 2வது பையன் வந்து எல்கேஜி போன உடனே என்னால் வீட்டில் இருக்க முடியல, எதுவும் ரொம்ப இதாகிடுச்சு. அதனால பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சோல் ஆர்டிஷன் பிராண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். எங்களோட மேஜர் இது பார்த்தீங்கன்னா அமேசான்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் தான். நாங்கள் ஆரம்பித்தது வந்து மார்ச் மந்த் ஆரம்பித்தோம். பேசிக்காக என்னென்ன நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது ஸ்க்ரன்ச்சீஸில் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஹேர் பேண்டில் ஸ்டார்ட் பண்ணோம். ஹேர் பேண்ட்லேயே வந்து சாட்டனில் வெரைட்டிஸாக நிறையா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ளீட்டட் ஹேர் பேண்ட்ஸு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். அதாவது நம்ம டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் யார் அப்படின்றத டிசைட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் எல்லாத்தையும் டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸாக எடுத்துக்கிட்டோம். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸும் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸும் நாங்கள் ரெடி பண்ணோம். அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரிட்டன் கிஃப்ட்டுக்காக பொட்லி பேக்ஸ் ரெடி பண்ணோம். பொட்லி பேக்ஸ்லேயே இப்போ நாங்கள் ஒரு 16 வெரைட்டி ஆஃப் பொட்லி பேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றும் வந்து யூனிக்கான டிசைன்ஸ் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் பொட்லி பேக்கே. அதே மாதிரி அடுத்ததாக வந்து நாங்கள் பென்சில் பவுச்சஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பென்சில் பவுச்சஸுமே நார்மலாக கடையில் கிடைக்கிற மாதிரி இல்லாமல் வெரைட்டியாக என்ன பண்ணணும், கிட்ஸ்க்காக கிட்ஸோட பர்த்டே ரிட்டன் கிஃப்ட்டுன்னு இப்போ நிறையா ஸ்கூல்ஸில் எல்லாம் வந்துமே கிட்ஸ் பர்த்டேக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பேஸ் பண்ணி நாங்கள் பண்ணோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வெல்வெட்டில் பென்சில் பவுச்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். வெல்வெட்டில் நிறைய கலர்ஸ் எடுத்து பென்சில் பவுச்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வித் லைனிங்கோட குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாதுன்னு வித் லைனிங்கோட பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து ஜூட் லவர்ஸ்க்காக ஜூட்லேயும் பென்சில் பவுச்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு அடுத்தபடியான ப்ராடக்ட்டு பார்த்திங்கன்னா ஜூட்டில் வந்து பர்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜூட்டில் பர்சஸ்மே வந்து ஒரு சின்ன ஜரி பார்டர் வச்சு கொஞ்சம் ஃபேன்சி அதில் இன்க்ளூட் பண்ணி ஜூட்டில் வந்து பர்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட இது எல்லாத்துக்குமே அஃபோர்டபுளா அப்படின்ற யோசனை வரும்போது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ரிட்டன் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு யோசித்தோம். அப்படி யோசிச்சப்போ நாங்கள் வந்து பவுச்சஸ், இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பவுச், சின்னதாக ஒரு பவுச் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்துக்கும். இதெல்லாம் எங்களோட ப்ராடக்ட்ஸு. அடுத்ததாக எங்களோட ஸ்பெஷல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினியேச்சர் தாம்பூலம் கிஃப்ட் செட்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, மஞ்சள் குங்குமம் தாலி கயிறோடு இருக்கும். தாலி கயிறு வந்து அந்த தின் தாலி ரோப்போடு இருக்கும். இது வந்து 2 வெரைட்டியாக பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று ஜரி பார்டர், ரொம்பவே ஃபேன்சியாக விரும்புகிறவங்களுக்காக ஜரி பார்டர் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். 2வதாக வந்து ஜூட்டு வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இந்த 2 இதுவும் வந்து அந்த இதில் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து என்னோட பேசிக் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து வந்தது. கிராஃப்ட் ஐட்டம்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கனால வந்தது. இன்னொரு பக்கம் பஞ்சகாவிய தீபம் வந்து எங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் முதல்லையே பண்ணிகிட்டு இருந்தோம். மெஷினரிஸில் கொஞ்சம் இஷ்யூ இருந்ததுனால அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். திரும்ப ஒரு ட்ரைனிங் போய் நான் அந்த பஞ்சகாவிய தீயா வந்து மறுபடியும் மேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பஞ்சகாவிய தீபம்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம மாட்டு சாணம், கோமியம், பால், தயிர், நெய் இது எல்லாத்தையும் கலந்து பண்ணுற தீபம். அது வந்து நீங்கள் ஏற்றுனீங்கன்னா நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். அது ஃபுல்லாக எரிஞ்சு ஆஷ் ஆயிரும். அந்த ஆஷை நம்ம வந்து விபூதியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ஃபர்டிலைசராகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை அந்த இது பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக எங்கள் அடுத்த வர்ற ப்ராடக்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் பஞ்சகாவிய சாம்பிராணி பண்ணலாம் அப்படின்ற மெஷினரி இதில் போயிட்டுருக்கு, எங்களுக்கு ப்ராசஸில் போயிட்டுருக்கு. எங்கள் கம்பெனி வந்து மெயினாக ISO Z சர்டிஃபைடு கம்பெனி. நாங்கள் ISO சர்டிஃபிகேஷனும் வாங்கியிருக்கோம், Z சர்டிஃபிகேஷனும் வாங்கியிருக்கோம். மேஜர் பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா அமேசான் ஆன்லைன் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தருணத்தில் நான் வந்து தேங்க்
பண்ணிக்க விரும்பிக்கிறது வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கும் என்னோட பேரண்ட்ஸ்க்கும் மெயினாக. ஏன்னா நான் நியூட்ரிஷனிஸ்டாக இருந்தாலும் என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி என்னை வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்காக நான் அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்க விரும்பிக்கிறேன். எங்களோட ஸ்லோகன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்போம், யூனிக் கிராஃப்ட் ஸ்பீக்ஸ்னு. அதே மாதிரி நாங்கள் எங்களோட ஒவ்வொரு கிராஃப்ட் ஐட்டம்ஸும் வாங்குறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, உங்கள் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து யூனிக்காக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. எப்பயுமே நாங்களும் வந்து யூனிக் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு என்ஜாய் பண்ணி பண்ணுறோம். இதில் ஒரு எக்ஸாம்பிள், நேற்றுலேருந்து நான் அது எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னு. ஆக்சுவலாக நேற்று ஒரு மினிஸ்டர் ப்ரோக்ராமில் வந்து நாங்கள் ஸ்டால் போட்டிருந்தோம். அதில் லாஸ்ட் மினிட்ல நான் வந்து விசிட்டிங் கார்டு ஹோல்டர் வந்து ரெடி பண்ணலை. விசிட்டிங் கார்டு ஹோல்டர் வந்து வாங்காமல் சரி நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜூட்டில் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு ஹோல்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. லாஸ்ட் மினிட்ல ஒரு ஹோல்டர் ரெடி பண்ணியிருந்தோம். அந்த ஹோல்டரை தான் வந்து அந்த ஸ்டாலில் எல்லாரும் வந்து இது என்ன ப்ரைஸ்ன்னு கேட்டாங்க. எல்லாரும் கடைசியில் அது ஒருத்தவங்க வாங்கிட்டே போயிட்டாங்க. அந்த விசிட்டிங் கார்டு ஹோல்டரை நீங்கள் கொடுங்கன்னு வாங்கிட்டே போயிட்டாங்க. அந்த மாதிரி யூனிக் கிராஃப்ட் ஐட்டம்ஸ்க்கு எப்பயுமே வந்து ஒரு இது இருக்குது. நாங்களும் என்ஜாய் பண்ணி யூனிக் கிராஃப்ட் பண்ணிகிட்ருப்போம். இந்த டைமில் நான் ஸ்ருதி ஹெர்பல்ஸ்க்கு வந்து நான் ஸ்பெஷல் தேங்க்ஸை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா 25th ஆனிவர்சரியை எப்படி வேணாலும் செலிப்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆந்த்ரப்ரனர்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணணும்னு டிசைட் பண்ணி எங்களுக்கு ஒரு என்கரேஜ் கொடுத்ததுக்காக அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். பார்க்குற எல்லாத்துக்கும் உங்கள் எல்லாத்தோட பிளெஸிங்ஸும் எங்களுக்கு வேணும். நாங்களும் எங்களோட 25th ஆனிவர்சரியை நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும். அதுக்காக நீங்கள் எல்லாரும் விஷ் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. என்னோட ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் லிங்க்ஸ் இருக்குது, வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஞானசுந்தரி மிக சிறப்பாக பேசினாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். மக்களுக்கு தேவையானது புதுமைகளை புகுத்தி இன்னோவேட்டிவாக பண்ணணுன்றது, அதே சமயத்தில் வித்தியாசமாக பண்ணதுனால நேற்று ஒரு எக்ஸிபிஷனில் விசிட்டிங் கார்டு ஹோல்டரை வந்து ஒருத்தங்க கேட்டு வாங்கிட்டு போனதை ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. அவங்க பண்ணுற பிஸ்னஸை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க. மிக்க நன்றி ஞானசுந்தரி.